டுபாக்கூர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கரூரில் திமுக சைட்லேருந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு பயங்கரமாக புகழாரம் சூட்டியிருக்காங்க. அந்த புகழாரத்தை நீங்களே பாருங்கள். ஆனால் இப்படியெல்லாம் எச்சத்தனம் பண்ணுவீங்க காசை வாங்கிட்டுன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலடா. நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை கலப்புரிய விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்ட். கரூர்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. அதான் 1 லட்சம் சேர் போட்டோம், இடம் பார்த்தாங்க 1.5 லட்சம் மக்கள். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம், இடம் இல்லாம. ஒரு மாநாட நான் பார்த்தேன். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் எதிராக. அதுதான் என்ன போட்டோம். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். ஹலோ கைஸ், கரூர்ல நேத்து திமுகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமா ரீசெண்டா கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் நின்று தமிழ்நாடு. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெலாம் யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி தந்தாங்கன்னு தெரில. அச்சு பிசுதாமல் அப்படியே எல்லாருமே காப்பி அடித்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக நடத்தின மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு புகழாரம் சூட்டிகிட்டு இருக்கீங்களே. எவ்வளோப்பா காசு வாங்கினீங்க? அங்கே போனவங்களுக்குலாம் 200 ருபீஸ். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா தான் நீங்களாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் அநியாயம்ப்பா, இப்படியெல்லாம் கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒஸ்ட்ரா டேய்.